அத்தியாயம் 39. தூரத்தில் நடந்து வந்த ராகவேந்திரனை கண்டு அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியில் விரிந்தது. அவர் மட்டும் இப்பொழுது அவர்கள் இருவரையும் சேர்த்து வைத்து பார்த்தால் அவனுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. அவளுக்குத்தான் சங்கு ஊதுவார்கள். என்றும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கினால் முதலில் பாதிக்கப்படுவது பெண்கள் தானே. அவர்களைத்தானே காலம் உள்ளவரை கேவலமாக பேசுவார்கள் என்று பதறியவள் தீரனிடமிருந்து விடுபட முயற்சி செய்தாள். ஆனால் அவன் பிடியில் இருந்து அவள் கொஞ்சம் கூட அசைய முடியவில்லை. அவனும் அவளை விடுவது போல தெரியவில்லை. அவனோ சலனமின்றி ஆடிக்கொண்டிருந்தான், கண்களில் திமிர் பார்வையுடன். ஆனால் பெண்ணவளுக்குத்தான் பயத்தில் அடிவயிறு கலங்கியது. நான் போகணும், என்ன விடுங்க. ராகவேந்திரன் நடந்து வருவதை பார்த்து பதட்டத்துடன் சொன்னாள் மான்வழி. ஆனால் அவன் பாட்டு பாடிக்கொண்டு மெய்மறந்து ஆடியதால் அவள் சொல்வது அவனுக்கு சத்தமாக கேட்கவில்லை. ஐயோ, இப்ப என்ன பண்றது என்று பதறி போனவள் சுற்றி முற்றிலும் பார்த்தாள். அவர்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பழைய மரஜாமான்கள் எல்லாம் இருக்கும் ஒரு அறை இருந்தது. அதை கவனித்தவள் உடனே அந்த ரூமை ஒரு கரம் கொண்டு திறந்து பட்டென்று அந்த ரூமுக்குள் தீரனுடன் சேர்ந்து விழுந்தாள். அவளுக்கு வேறு வழி இல்லை. அதனால்தான் அப்படி செய்தாள். இல்லை என்றால் இந்நேரம் அவர்களை ராகவன் பார்த்திருப்பார். அந்த வீடே ஒரு கலவர பூமியாக மாறியிருக்கும். ஆனால் மான் செய்த வேளையில் ஜஸ்ட் மிஸ்ஸில் அந்த பக்கம் அவர்களை கிராஸ் பண்ணி சென்று விட்டார் ராகவேந்திரன். அவள் நினைத்தது போல அவர் கண்களில் அந்த காட்சி பட்டிருந்தால் மான்வழிக்குத்தான் ஆபத்து. எந்த ஒரு மல்டி மில்லியனரும் தன் மகன் ஒரு வேலைக்காரியுடன் நடனம் ஆடிக்கொண்டிருப்பதை ஒரு நாளும் விரும்ப மாட்டார். அதிலும் ராகவேந்திரன் மிகவும் மோசமானவர். அவருக்கு பணம் தான் அனைத்தும். அந்த பணத்துக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர். நல்ல வேளையாக அவர்கள் இருவரும் விழுந்த போஸில் பக்கத்தில் இருந்த அந்த பெட்டிகளில் விழுந்தனர். இல்லை என்றால் நிச்சயம் அடிபட்டிருக்கும். அதிலும் தீரன் கீழே இருக்க அவன் மீது விழுந்து கிடந்தாள் மான்வழி. அதனால் அவளுக்கு பெரிதாய் எந்த ஒரு அடியும் படவில்லை. அவனுக்கும் அடிபட்டிருக்க வாய்ப்பில்லை. அப்படி அடிபட்டாலும் அது வலிக்க போவதும் இல்லை. என்னடி பண்ற என்று எதையோ சொல்ல வாயெடுத்தான் தீரன். ஆனால் இப்பொழுது அவன் கத்தினால் நிச்சயம் அது ராகவேந்திரன் காதில் விழுந்துவிடும் என்று சரியாக கணித்தவள் அவள் பயத்தை கொஞ்சம் ஓரம் கட்டிவிட்டு தீரனின் வாயை பொத்தினாள் அவசரமாக. ஏய் என்று மறுபடியும் தீரன் எதையோ சொல்ல வாயெடுத்தான். பிளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க என்று அவன் காதை ஒட்டி ஹஸ்கி வாய்ஸில் சொன்னாள் மான்வழி. இதுவரை யாரின் பேச்சுக்கும் அடங்கி போகாதவன் முதல் முறை அவளின் வார்த்தைக்கு அடங்கி அமைதியானான். அவளின் குத்தி வீழ்த்தும் கண்களா இல்லை இந்த வசீகரிக்கும் வார்த்தைகளா என்று தெரியவில்லை. ஆனால் அந்த மகிழிக்கு மயங்கும் பாம்பை போல அப்படியே அவள் வார்த்தை கேட்டு அமைதியாகி போனான். உண்மைதான், தீரன் யாருக்கும் அடங்கக்கூடியவன் அல்ல. ஏன், அவன் தந்தைக்கு கூட அடங்காதவன். அந்த வீட்டில் அவனை திட்டியோ எதிர்த்தோ யாரும் பேச மாட்டார்கள். அந்த வீட்டில் மட்டுமல்ல, அவனை சுற்றியிருக்கும் அத்தனை இடத்திலும் அவன் ஆதிக்கம் மட்டும் இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவன். அப்படிப்பட்டவன் முதல் முறை அவள் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சத்தம் போடாமல் அமைதியானான். ராகவேந்திரன் நடந்து செல்லும் பூட்ஸ் சத்தம் அவளுக்கு தெளிவாக கேட்டது. அவர் யாரிடனோ போன் பேசியபடி சென்றதை அவளால் உணர முடிந்தது. அதனால் கொஞ்சம் மெதுவாகத்தான் அவர்கள் இருக்கும் அறையை கடந்து சென்றார். அதுவரை சத்தம் போடாமல் இருக்க வேண்டும் என்று பொறுமை காத்தாள். தீரன் கண்கள் தன் மீது விழுந்து கிடந்தவள் முகத்தை தீவிரமாக ஆராய்ந்தது. மிரண்டு விழித்த விழிகளில் மை தீட்டாத போதும் அழகாக இருந்தது. அதுவும் அவள் விழிகள் இரண்டும் கொஞ்சம் பெரிது என்பதனால் அது இன்னும் அழகுதான். காதில் ஒரு பிளாஸ்டிக் கம்மல், கழுத்தில் செயின் எதுவும் இல்லை. நெற்றியில் கண்ணுக்கே தெரியாத சிறு பொட்டு, அடர்ந்த கூந்தலை அள்ளி கொண்டே போட்டு இருந்தாள். அதிலும் அடங்க மறுத்த சில முடிகள் அவள் முகத்தை தாண்டி அவன் முகத்தில் வந்து தீண்டிக் கொண்டிருந்தது. வைரமுத்துவின் வரிகள் அவளுக்குத்தான் சரியாக பொருந்துமோ என்று எண்ண வைக்கும் அழகிதான் அவள். அந்த கம்பனும் அவளை கண்டு கவிவடிக்க மறந்து போகும் கண்களுக்கு சொந்தக்காரி அவள். ஆர்ப்பரிக்கும் ஆடைகள் அணியவில்லை என்றாலும் அணிந்திருக்கும் ஆடையே அவளை அற்புதமாக காட்டிவிடும். ஒப்பனைகள் எதுவும் இல்லாத போதும் அவள் பிரகாசமாய் மின்னக்கூடியவள். அதுவும் எலுமிச்சை நிற அழகியவள். கடைசியாக அவளின் இதழுக்கு மேல் இருக்கும் அந்த மச்சம் இன்னும் அவள் அழகின் உச்சம். அவன் கண்கள் அவளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க தீரன் அவள் தன் மீதுதான் விழுந்து கிடக்கிறாள் என்பதை கூட மறந்து போயிருந்தான். ஆனால் அதை பெண்ணவள் உணர்ந்து விட்டாலோ என்னவோ பதறிக்கொண்டு அவனிடமிருந்து எழுந்து சென்றாள் அவசரமாக. என்ன மன்னிச்சிருங்க, வந்து சார் அந்த பக்கம் என்றவளுக்கு அவன் பார்வையின் வீரியம் தாங்க முடியாமல் வார்த்தை தந்தி எடுத்தது. எனக்கு புரிஞ்சு போச்சு. நான் தான் அந்த வீட்டுக்கு ஒரே வாரிசு. அதனால என்ன கரெக்ட் பண்ணி ஒட்டுமொத்த சொத்தையும் ஆட்டோ போடலான்னு பிளான் பண்ணிருக்க, அப்படிதானே என்று காதை குடைந்து கொண்டபடி நக்கல் தொனியில் அவளை பார்த்தவனுக்கு என்னவோ அப்படித்தான் தோன்றியது. பாவம், அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அதுதான். அதுவரை பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையானவனுக்கு இதுவரை இல்லாத ஒரே கெட்ட பழக்கம் பெண்கள் விஷயம் மட்டும்தான். அது ஏன் தெரியாது. ஆனால் எந்த பெண்கள் மீதும் அவனுக்கு ஈர்ப்பு வந்தது கிடையாது.
பல பெண்கள் பப் சென்றாலும் அவன் அழகை கண்டும் அவன் பணத்தை கண்டும் அவனிடம் மயங்கி வந்து பேசுவது உண்டு. அவனை உரசி அமர்வதும் உண்டு. ஆனால் அந்த பெண்களை எல்லாம் ஏறெடுத்தும் பார்க்காதவன் தீரன். அதனால் இப்பொழுது கூட அவள் தன் மீது விழுந்ததும் அவனுக்கு அப்படித்தான் தோன்றியது. இல்லை, வேண்டுமென்றே அவளை சீண்டி பார்க்க நினைத்தானோ என்னவோ, அவனுக்குத்தான் தெரியும். அந்த வீம்புக்காரனின் மனதை அத்தனை எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத சிதம்பர ரகசியம் அது. மான்வழிக்கு அவன் சொன்ன வார்த்தை என்னவோ போல் இருந்தது. அவள் ஒரு நாளும் அது போல எண்ணியதும் இல்லை, ஆசைப்பட்டதும் இல்லை. முடிந்தவரை அவள் படித்து முடித்து இங்கிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கும் பொழுது அவள் எப்படி அவனை கரெக்ட் பண்ண நினைப்பாள்? இல்ல, நீங்க தப்பா ஏன் அவளை பேசக்கூட விடாமல் அவள் கையை வலிக்கும்படி பிடித்து தன்னருக இழுத்தான் தீரன். இதை எதிர்பாராதவள் அவன் மீது வந்து விழுந்திருப்பாள். ஆனால் நல்ல வேளை, தன்னை நிலைப்படுத்தி கொண்டு அந்த சுவற்றை பிடித்துக் கொண்டவள் முகம் அவன் முகம் அருகே இருந்தது. அவனின் சிவந்த கண்கள் இரண்டும் அவளை தீர்க்கமாக சந்தித்தது. இங்க பாரு, இப்படி முட்டை கண்ணை வச்சு முழிச்சு பார்த்தாலோ, இல்ல கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கண்டதை காட்டி என்ன மயக்க பார்த்தாலோ இந்த தீரன் விழுக மாட்டான், புரியுதா என்றவன் பிடி இறுகியது. அதனால் அவள் கண்களில் அந்த வலி தெரிந்தது. அவன் பிடி கொஞ்சம் தளர்ந்தது. நான் எப்ப இவனை கரெக்ட் பண்ண பார்த்த என்பதை போல்தான் இருந்தது அவள் ரியாக்ஷன். அவள் எதிர்க்க ராவணனை மயக்கி இடுப்பில் சொருவிக்கொள்ள ஆசைப்பட போகிறாள். அவனை மயக்கி பார்ப்பதும் அர்த்த ராத்திரியில் மயான பூமிக்கு செல்வதும் ஒன்றுதான், புரியுதா? அவன் சூடான மூச்சு காற்று அவள் முகத்தை தழுவி சென்றது. புரியுது. வேறு வழி இல்லாமல் அவள் தலை ஆடியது. ஏனோ முதல் முறை அவன் அருகே அத்தனை நெருக்கத்தில் நிற்கவும் அவளுக்கு என்னவோ போல் இருந்தது. என்றவன் அவளை அந்த பக்கம் தள்ளிவிட்டு செல்ல அந்த பெட்டியில் போய் விழுந்தவளுக்கு நல்லவேளை எந்த அடியும் படவில்லைதான். ஆனால் அவளுக்கு ஒன்று மட்டும் புரியவே இல்லை. நான் எப்ப அவரை கரெக்ட் பண்ண பார்த்த? நான் உண்டு, ஏன் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன். ஆனா உன்ன எல்லாரும் எதுக்கிட நான் எல்லாரையும் கரெக்ட் பண்ண பாக்குறேன்னு சொல்றீங்க? என தலையை சொரிந்து கொண்டவள் யாராவது வெளியே இருக்கிறார்களா என்று பார்த்தபடி அந்த மாடிப்படிகளில் நடந்து செல்லும் போதுதான் திடீரென்று அவள் மூளையில் ஒரு பல்ப் எரிந்தது. அவள் கண்கள் இரண்டும் விரிய அவசரமாக கண்களை மூடி மறுபடியும் சிந்தனை செய்து பார்த்தவளுக்கு இப்பொழுது வசீகரன் தோளில் இருந்து அந்த டாட்டூ ஞாபகம் வந்துவிட அவள் கண்கள் இரண்டும் கலங்கியது. 2 வருடத்திற்கு முன்பு அவளை காப்பாற்றி அழைத்து வந்த அந்த டாட்டூக்கு சொந்தக்காரன் வசீகரன் தானா? அதை நினைக்கும் பொழுதே அவள் கண்களில் ஆனந்த கண்ணீர் எட்டி பார்க்க, இத்தனை நேரம் தீரன் மிரட்டியதையும் நேற்று இரவு அந்த ரெட் ஏரியாவுக்கு அழைத்து சென்று அவளுக்கு பயம் காட்டியதையும் மறந்து அடுத்த சில மணி நேரங்களில் அவள் கால்கள் தேடி சென்று நின்றது என்னவோ வசீகரனைத்தான். அத்தியாயம் 40. வசீகரன் வழக்கம் போல அந்த கிரவுண்ட் பக்கம் நெட் பிராக்டிஸ் செய்து கொண்டிருந்தான். மிஸ்டர் ஜோ என்று மூச்சு வாங்க அந்த மஞ்சள் வன அனார்கலி செடியில் ஓடி வந்து அவன் முன்னே நின்றாள் மான்விழி. திடீரென்று இப்படி மூச்சு வாங்க ஓடி வந்து நின்றவளை கண்டு அந்த நெட்டுக்குள் அந்த பாலை போடலாம் என்று கையில் பாஸ்கெட் பாலுடன் நின்று கொண்டிருந்த வசீகரன் அவளை புரியாமல் பார்த்தான். ஹே விழி, வாட் ஹேப்பன்ட்? அவளை ஏற இறங்க பார்த்தான். மிஸ்டர் ஜோ என்று மூச்சு வாங்கியவள் அவள் இதயத்தில் கை வைத்து அவளை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள். எஸ். அவன் குறும்பு புன்னகையுடன் அவள் பக்கம் திரும்பி நின்றான். நான் கண்டுபிடிச்சிட்டேன், மூச்சு வாங்க சொன்னாள். எத? புரியாமல் பார்த்தான் வசி. அந்த டாட்டூ. அப்பொழுது மூச்சு வாங்கி கொண்டிருந்தவள் கண்டு தலையை குலுக்கிக் கொண்டவன் அவன் கொண்டு வந்திருந்த அந்த தண்ணீர் பாட்டில் எடுத்து அவளிடம் நீட்டினான். முதல்ல இத குடி என்று அந்த வாட்டர் பாட்டிலை அவள் கையில் திணித்தான். ஆனா நான் முக்கியமான விஷயம் சொல்லணும் ஜோ. அவள் அதை வாங்க மறுத்து பேசுவதற்கு தயாராக இருந்தாள். அவள் இப்பொழுது தண்ணீர் குடிப்பதை விட அந்த விஷயத்தை அவனிடம் சொல்வதுதான் அவளுக்கு பெரிதாக இருந்தது. சொல்லலாம், அதுக்கு முன்னாடி குடி. ஏன்னா அவன் விடவில்லை. மான் அந்த தண்ணீரை வாங்கி பருகியவள் கொஞ்சம் நிதானம் கொண்டு அவனை பார்த்தாள். சரி, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? அவள் முன் தீர்க்கமான பார்வையுடன் புருவம் உயர்த்தி பார்த்தான். நீங்க தானே அது? அவனை பார்த்தபடி கண்ணை எடுக்காமல் சொன்னாள். அவள் கண்களில் ஒருவித சுவாரஸ்யமும் ஆர்வமும் கூடியிருந்தது. எது? அவன் தெரிந்தாலும் தெரியாதது போல கேட்டான். 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அந்த பப்ல இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்தது நீங்க தானே? உண்மை சொல்லுங்க என்று அவன் கண்ணை பார்த்தபடி சொன்னவள் அவன் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை கண்டவள், மிஸ்டர் ஜோ உண்மை சொல்லுங்க, அது நீங்க தானே? மறுபடியும் கேட்டவளுக்கு அவன் வாய் திறந்து பதில் சொல்லாத போதும் அவன் கண்கள் சொல்லிவிட்டது அதற்கான பதிலை. ஆமா என்றான், எப்பொழுதும் போல் முகத்தில் எந்த ஒரு பெரிய ரியாக்ஷனும் காட்டாமல் சாந்தமான முகத்துடன். அப்புறம் எதுக்கு நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல? என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இல்ல என்ன மறந்துட்டீங்களா என்றால் கண்களில் கவலையுடன். அவன்தான் தன்னை காப்பாற்றியவன் என்று தெரிந்த நொடி அவளுக்குள் வந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை.
அது மட்டும் இல்லாமல் அவனை பார்க்க முடியாமல் போய்விட்டது என்று அவள் எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கிறாள். ஆனா அவனோ தெரிந்து கொண்டும் தன்னிடம் சொல்லாமல் இருந்தது அவளுக்கு வருத்தத்தை கொடுத்தது. நான் எப்படி மறப்பேன்? நீ காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நாளே நான் உன்னை பார்த்த நிமிஷமே எனக்கு உன் முகம் ஞாபகம் வந்துருச்சு. ஆனா நான் உன்கிட்ட காட்டிக்கல, அவ்வளவுதான் என சாதாரணமாக தோல் குலுங்க சொன்னவனை வெற்று பார்வை பார்த்தாள். மான்வழிக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தேங்க்ஸ் மிஸ்டர் ஜோ. எதுக்கு? நேத்து டிராப் பண்ணதுக்கா? அன்னைக்கு என்ன டிராப் பண்ணதுக்கு. நீங்க தான் தேங்க்ஸ் சொல்றதுக்குள்ள போயிட்டீங்களே. சட்டுன்னு ஒரு மின்னல் மாதிரி அங்கிருந்து காணாம போயிட்டீங்க. அதுக்கப்புறம் நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் உங்களை கண்டுபிடிக்க. ஆனா நான் எங்க போய் தேட முடியும்? நிச்சயம் ஒரு நாள் உங்களை பாப்பேன்னு எனக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கை இருந்தது. அது இன்னைக்கு நடந்துருச்சு. சிரிப்புடன் சொன்னவள் எழுந்து நின்றாள். எப்ப வேணாலும் கூப்பிடுங்க ஜூனியர், நான் டிராப் பண்றேன். குறும்புடன் கத்தி சொன்னான். அதுக்கு அவசியம் இருக்காது மிஸ்டர் ஜோ. அவளும் கத்தி சொன்னாள். ஏ? அவன் கண்களில் ஒருவித தவிப்பு. அவள் விளையாட்டாக சொன்னாலும் கூட அது அவனுக்கு ஒருவித கவலையை கொடுத்தது. உங்க கூட பேசினா அன்னைக்கு உங்க மூக்க உடைச்சாரே, அவரு உங்க முகத்தை பேத்துருவாராம். அப்படி உங்களை பார்க்க நல்லாவா இருக்கும்? சோ நான் உங்களை விட்டு தள்ளி இருக்கதான் நல்லது. உங்க பின்னாடிதான் இந்த மொத்த காலேஜ் பொண்ணுங்களும் சுத்துறாங்க. உங்க முகம் பேந்து போயிட்டா அவங்க எப்படி உங்களை சைட் அடிப்பாங்க? கஷ்டமா இருக்காது அவங்களுக்கு என்று 2 எட்டு எடுத்து வைத்து நடந்து சென்றவள் முன் ஓடி வந்து நின்றான் வசி. ஆர் யூ சீரியஸ்? அவள் கண்களை பார்த்தபடி கேட்டான். எஸ் மிஸ்டர் ஜோ. அவளும் அவன் கண்களை பார்த்தபடி சொன்னாள். அப்ப என் கூட நேர்ல பேச மாட்டியா? ஏனோ அன்னையை பிரிந்து செல்லும் குழந்தை போல் அவன் கண்களில் ஒரு தவிப்பு இருந்தது. மான்வழி தயக்கமாக தலையை ஆட்டினாள். சரி போ என்றவன் அவன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து அந்த போனை எடுத்து அவள் கையில் திணித்தான். இதை நேத்து மறந்துட்டு போயிட்ட. நீ நேர்ல பேச வேணாம், ஆனா போன்ல பேசலாம் தானே? அப்பொழுதும் கூட அவளுடன் பேசுவதற்கு அவனால் முடிந்த அத்தனை முயற்சியையும் மேற்கொண்டான் அவன். மிஸ்டர் ஜோ. அவள் ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தாள். அதுவும் கூட ரசிக்கும்படியாகத்தான் இருந்தது அவனுக்கு. இது கூட எனக்காக இல்ல, உனக்காகத்தான். அவன் என் முகத்தை உடைச்சாலும் எனக்கு பயம் இல்ல. தைரியத்துடன் சொன்னவனை மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை அவளால். மான்வழி. ஓஹோ, இப்ப பொண்ணுங்க வரிசையில சைட் அடிக்கிறாங்களே, அந்த மாதிரி அப்ப சைட் அடிக்க மாட்டாங்க, பரவாயில்லையா? மான்வழி சிரிப்புடன் கிண்டலாக கேட்டாள். பஸ்ஸை தலையை கோதி கொண்டான். அது கூட ஒரு மாதிரி ரசனையாகத்தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளி, அவங்க பார்க்கலனா என்ன, நீ பார்க்க மாட்டியா என்றான் அங்கிருந்து நகர்ந்து சென்றபடி. ஹா என்றவளுக்கு அவன் சொன்னதை புரிந்து கொள்ளவே சில நொடிகள் ஆனது. மிஸ்டர் ஜோ என்றபடி அவனை திரும்பி பார்த்தவள் கண்களில் 1000 கேள்வி இருந்தது. ஆனால் அதற்கெல்லாம் ஒரே பதில் அவன் புன்னகைதான். நீ நினைச்சது சரிதான், இது அதுதான். ஒன்னும் அவசரம் இல்ல, யோசிச்சு பதில் சொல்லு. ஆனா நல்ல பதிலா சொல்லு. அது வரைக்கும் எத்தனை வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவான் அந்த வசி. ஆனா நான் எதிர்பார்க்கிற பதில மட்டும் சொல்லு என்றவன் சிரிப்புடன் அவன் நின்ற இடத்திலிருந்து அந்த பாலை தூக்கி எறிய அது சரியாக அந்த பாஸ்கெட்டில் போய் விழுந்தது. அவன் மனதில் இருப்பதை அழகாக சொல்லிவிட்டான். இத்தனை அழகாக யாரும் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. அவள் இதழில் புன்னகை கீற்று அரும்பி நின்றது. அவளுக்கு வசியை பிடித்திருக்கிறது தான். ஆனால் நிச்சயம் அவள் காதல் செய்வதற்கான நேரமும் காலமும் இது இல்லை. அவள் நெருப்பின் உச்சியில் நின்று கொண்டிருப்பது போல கஷ்டப்பட்டு இந்த காலேஜ் வந்து சேர்ந்திருக்கிறாள். இதற்கு இடையில் அவளால் இந்த காதல் எல்லாம் செய்ய முடியாது. அதனால் பெருமூச்சு விட்டவள் அந்த சிரிப்புடன் அவள் கிளாஸ் ரூம் வரவும் மோனிகாவும் விக்கியும் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. அதற்கு பின் வந்த நாட்கள் எல்லாம் அவர்கள் நினைத்ததை விட நாட்கள் வேகமாக சென்றது. அந்த டான்ஸிற்கு பிறகு மான்வழி அந்த காலேஜில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிவிட்டாள். அதனாலே அவளுக்கு நட்பு வட்டாரம் கூடியது. ஆனால் மான்வழி அவள் உண்டு அவள் படிப்பு உண்டு என்று கவனமானாள். அவள் வாழ்க்கையே இப்பொழுது அந்த படிப்பை நம்பிதான் இருக்கிறது. கடினப்பட்டு அந்த பாதையில் பயணித்துக் கொண்டு இருக்கிறாள். அதனால் படிப்பை தாண்டி இந்த காதலில் அவள் முத்தெடுக்க நினைப்பதெல்லாம் முடியாத காரியம்தான். அன்று மகியின் அன்னை அவளை மிரட்டியதிலிருந்து அவள் மகியுடன் கூட பேச்சுவார்த்தையை நிறுத்தி கொண்டாள். ஒரு பக்கம் படிப்பு, இன்னொரு பக்கம் அவள் நண்பர்களுடன் நேரம் செலவிடுவது என்று அவள் நேரம் சென்றாலும் அவள் வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே டார்ச்சரை அனுபவித்துக் கொண்டுதான் இருந்தாள். சீக்கிரமே வேலையை முடித்து விடுபவள் சில நிமிடங்களாவது வசீகரனிடம் போனில் பேசிவிட்டுதான் உறங்குவாள். இப்பொழுது வரை வசியும் அவளிடம் வாயை திறந்து ஐ லவ் யூ சொல்லவில்லை. என்றாலும் அவன் பேச்சில் காதல் வடியும். அதே போல்தான் மான்வழியும் அவனிடம் காதலை சொல்லவும் இல்லை, அதுபோல் அவனிடம் காதல் இருப்பது போலவும் அவள் காட்டிக்கொள்ளவும் இல்லை. ஆனாலும் கூட அவர்களது உரையாடல் அழகானதாக இருக்கும். நாட்களும் அப்படியே நகர இப்பொழுது தீரனும் வசியும் கடைசி வருடத்தில் இருந்தார்கள். சும்மாவே 2 பேர் அளப்பறையும் பயங்கரமாக இருக்கும். இது ஃபைனல் இயர் வேற, சொல்லவா வேண்டும்? 2 பேரும் நேரெதிர் துருவமாக நின்னார்கள்.
ஒரு பக்கம் அழகான முரட்டு பையன், இன்னொரு பக்கம் அறிவான சமத்து பையன் என்று காலேஜில் ஒரு அட்ராசிட்டி அமர்க்கலமாக ஆரம்பித்தது. அத்தியாயம் 41. வழக்கம் போல்தான் தீரனுக்கும் வசீகரனுக்கும் கொஞ்சம் கூட ஒத்து போகவில்லை. அந்த கிளாஸ் மட்டுமல்ல, காலேஜ் கூட இரு பக்கம் பிரிந்து நின்றது. இந்த ஒரு வருடமும் மான்விழி வசீகரனிடம் பேசிக்கொள்வதில்லை என்றாலும் போனில் பேசிக்கொள்வாள். ஆனால் காலேஜில் சிறு கஞ்சாடையுடன் நகர்ந்து விடுவாள். அந்த கஞ்சாடை 1000 காரணம் சொல்லும். மான், மோனி, விக்கி, வெற்றி, டேவிட்டின் நட்பு படலம் இன்னும் அழகானது. அதுவும் மான்வழிதான் அதிக பெர்சன்டேஜில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த படிப்ஸ். எப்பொழுதும் அவள் கையில் புத்தகமும், புத்தகம் அவள் கையிலும் தான் இருக்கும். லைப்ரரி விட்டால் கிளாஸ், கிளாஸ் விட்டால் லைப்ரரி என்று சுற்றி கொண்டிருப்பாள். இதில் சைடு கேப்பில் வசீகரனை பார்த்து கொள்வாள். ஆனால் அவள் எங்கு சென்றாலும் 2 ஜோடி கண்கள் அவளை தான் நோட்டம் விட்டு கொண்டிருக்கும். அதில் ஒரு ஜோடி கண்களுக்கு வசி சொந்தக்காரன் என்றால் இன்னொரு ஜோடி கண்களின் சொந்தக்காரன் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை. அது நம் அதிதீரன்தான். இவர்கள் இருவரின் கண்மூடி விளையாட்டு அங்கிருந்த யாருக்கும் தெரியாது. அவ்வளவு ஏன், இவ்வளவு நெருக்கமாக பழகும் மோனிக்கு கூட தெரியாது. யாரும் கண்டுவிடாதபடி அவர்களின் பேச்சுவார்த்தை கூட கண்களில் தான் நடைபெறும். அதனால் எவ்வளவு பெரிய ஜித்தனாக இருந்தாலும் அந்த பாஷையை கவனித்து கண்டறிய வாய்ப்பு இல்லை. ஹே மச்சி என வெள்ளை கோட்டுடன் ஓடி வந்து மூச்சு வாங்க நின்றாள் மோனி. ஹே தீனி முட்டை, எதுக்கு இப்படி ஓடி வர்ற? என்ன விஷயம்? விக்கி அவளை வினோதமாக பார்த்தான். டேய், ஒரு முக்கியமான மேட்டர், மூச்சு வாங்கவே சொன்னாள். மேட்டரா என்று பல்லை காட்டினான் விக்கி. ஏய் சி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. ஸ்போர்ட்ஸ் டேவும் காலேஜ் டே ஃபங்க்ஷனும் வருதான். அவள் கண்களில் மின்னல் வெட்டுடன் சொன்னாள். அவளுக்கு அதில் ஆர்வம் இல்லை என்றாலும் இதை பயன்படுத்தி ஒரு வாரம் ஜாலியாக இருக்கலாமே, அந்த குஷிதான். இதுக்கா இவ்வளவு பில்டப்? அவன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவனுக்கு சுட்டு போட்டாலும் ஸ்போர்ட்ஸ் வராது. டேய், 6 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடைசியா அந்த செலிப்ரேஷன் வந்துச்சான். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி அதோட அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல. இப்ப ஃபைனல் இயர் கைஸ் தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த வருஷம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் பெருசா செலிப்ரேட் பண்றோம்னு பேசிக்கிறாங்க. அவள் குஷியாக சொல்லிக் கொண்டிருந்தாள். ஆனால் மான்வழி அதை கண்டு கொள்ளாமல் படித்துக் கொண்டிருந்தாள். என்ன மச்சி, நான் எவ்வளவு ஹாப்பியான விஷயம் சொல்லிட்டு இருக்க, நீ என்னன்னா ஹாப்பி ஆகாம இருக்க? எப்ப பாரு படிப்ஸானா? அவள் மான்வழி கையில் இருந்த புத்தகத்தை புடுங்கினாள். எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல மோனா. இதனால என்ன வர போகுது? புக்ஸ் கொடுடி, இன்டர்னல் வேற வருது என்று புக்கை எடுக்க பார்த்தாள் மான்வழி. நான் தரமாட்டேன். இங்க கொஞ்சம் எங்க முகத்தை பார்த்து கதைக்கவாது செய். படிப்பு படிப்பு தானா? இங்க பாருங்க, இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம மாஸ் பண்றோம், வைப் பண்றோம். நம்ம கேங்க பார்த்து எல்லாரும் பொறாமையில பொங்கணும், அப்படி செலிப்ரேட் பண்ணோம். என்ன சொல்றீங்க? கண்களில் ஆர்வமும் ஆசையும் ஒன்று சேர எதையோ எல்லாம் கற்பனை பண்ணி அவள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் மான் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவளுக்கு இதில் பெரிதாய் உடன்பாடு இல்லை. அவள் கவனம் எல்லாம் படிப்பில் மட்டும்தான். இப்ப நம்ம வைப் பண்றோமோ இல்லையோ, ஆனா கண்டிப்பா அந்த அதிரடி படையும் அமைதி படையும் போடுற சண்டையை பார்த்து இந்த மொத்த காலேஜும் வைப் பண்ண போகுது என்று விக்கி சொன்னதை கேட்டு அத்தனை பேரும் ஆமோதிப்பாய் தலையாட்டினார்கள். அதே என்னமோ உண்மைதான், சப்போர்ட் எல்லாம் அமைதி படிக்குதான் என்று வசியை நினைத்து சிரித்தபடி சொன்னாள் மோனி. அவள் மட்டுமல்ல, அந்த காலேஜில் பாதி பெண்களுக்கு வசி மீது ஒரு கண்ணுதான். ஏன் சப்போர்ட் எல்லாம் அதிரடி படிக்குதான் என்று இன்னொரு பக்கம் விக்கி சொல்ல டேவிட் இரண்டையும் ஆமோதிக்கவில்லை. ஆனால் என்னவென்று அமர்ந்திருந்தவன் இந்த ஒரு வருடமும் மான்வழியிடம் சின்ன கான்வர்சேஷன் கூட வைத்துக் கொள்ளவில்லை என்பதுதான் முக்கிய குறிப்பு. அவன் 4 வார்த்தை சேர்ந்தது போல பேசிவிட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும். ஹே சாக்லேட் பாய், நீ என்னடா நினைக்கிற என்று வெற்றியின் தோளில் கையை போட்டாள் மோனி. அதை பார்த்து கடுப்புடன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான் விக்கி. என்னவோ அவனுடன் மட்டும் மோனி நெருங்கி பேசி உரிமை எடுத்துக் கொள்வது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிப்பதில்லை. அதை அவனாலும் சகித்துக் கொள்ளவும் முடியவில்லை. அது என அவன் வாயில் வாத்தியம் போட அவர்கள் நெற்றியில் அடித்துக் கொண்டார்கள். அவர்கள் இப்படி பேசி சிரித்துக் கொண்டிருக்க மான்வழி கவலையெல்லாம் அவர்களை இருவரை பற்றிதான். ஏற்கனவே இருவரும் இருவேறு துருவம். இதில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்றுதான் அவள் வருத்தம். முடிந்தவரை அவர்கள் எந்த சண்டையும் போடாமல் இருக்க அவள் ஒவ்வொரு நாளும் அந்த கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள். ஆனால் நடப்பதெல்லாம் அதற்கு நேர்மாறாக அல்லவா நடக்கிறது. அதே எண்ணிக்கொண்டிருந்தவளுக்கு வீட்டில் வேலை செய்யும் போது கூட கவனம் இல்லாமல் யோசனையுடன் அந்த காஃபி கப்பை எடுத்து வந்து அந்த டீப்பாயில் வைத்தவள் ஏதோ சிந்தனையில் அதை கீழே போட்டு உடைத்து விட்டாள். இதையெல்லாம் தீரனின் தாத்தா பார்த்து கொண்டுதான் இருந்தார். என்ன சிந்தனமான் என்றார் அந்த புத்தகத்தை கீழே வைத்தபடி. ஹா, என்ன சார்? என்ன ஆச்சு? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏதோ யோசனையாவே இருக்க. என்ன விஷயம் என்றார். மான்வழி காலேஜில் நடந்த விஷயத்தை சொன்னாள்.
தீரன் உன்னை காலேஜ்லயும் டார்ச்சர் பண்றானாமான்? மான்வழி அதிர்ச்சியாக நிமிர்ந்து பார்த்தாள். இல்ல சார், அது வந்து என்று அவள் பதில் கூறும் முன்னரே அவர் சிரித்துக் கொண்டார். எனக்கு எல்லாமே தெரியும். இங்க நீ படுற கஷ்டத்தை நான் பல வருஷமா பாத்துட்டு தானே இருக்கேன் மான். மான் தலை குனிந்தாள். ஒரு தடவை கூட உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? ஆனா அதுக்கு எதுக்கு சார் அனுதாபம்? எனக்கு என்ன ஆனாலும் அதை பத்தி கவலைப்படவும் எனக்காக வருத்தப்படவும் யாரும் இல்ல சார். நாங்க இருக்க இடம் தெரியாம இருந்துட்டு போகணும். எனக்கு இங்க தங்க இடமும் ஏதோ சாப்பிட உணவும் கிடைக்குது. அதுவே பெரிய விஷயம் சார். நீங்க வீணா என்னை பத்தி கவலைப்பட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இதுல மாத்திரை இருக்கு, தூங்குறதுக்கு முன்னாடி போடணும், மறந்துடாதீங்க. நான் வந்து செக் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு தெரியாம நீங்க மறைச்சு வச்சிருந்த ஸ்வீட்டை நான் எடுத்துட்டேன். உங்களுக்கு சுகர் அதிகமாயிருச்சு. ஏதாவது வேணும்னா கால் பண்ணுங்க சார் என்றபடி அவள் வெளியே செல்ல தாத்தாவோ அவளை எண்ணி கவலை கொண்டார். ஏன் இந்த பெண் இப்படி இருக்கிறாள்? எதை பற்றியும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள்ளே வைத்துக் கொள்கிறாள் என்று மானை நினைத்து அந்த பெரியவர் பெரிதும் கவலை கொண்டார். அவருக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரிந்தது என்று அதையே எண்ணிக்கொண்டு படியில் நடந்து வந்தவள் தீரன் தடுமாறியபடி நடந்து வந்ததைக் கண்டு ஒரு நிமிடம் நின்று என்னவென்று பார்த்தாள். வழக்கம் போல்தான் அவன் அதிகமாக குடித்திருந்தான். ஃபாரின் போய் வந்ததிலிருந்து தீரனின் குடிப்பழக்கம் அதிகமாகிவிட்டது. யார் சொன்ன போதும் அவன் நிறுத்தவே இல்லை. ஒரு பக்கம் போதை பழக்கம், இன்னொரு பக்கம் குடிப்பழக்கம் என்று அவன் மேலும் மேலும் மோசமாகி கொண்டிருந்தான். இன்று அதிகமாக குடித்தவன் அப்படியே தட்டு தடுமாறி கீழே விழப்போக பட்டென்று ஓடி சென்று துரிதமாக அவனை தாங்கி பிடித்தாள் மான்விழி. கண்கள் ரெண்டும் சிவந்திருந்த தீரன் மெல்ல கண்களை உருட்டி அவளை நிமிர்ந்து பார்த்தவன் சின்னதாய் சிரித்தான். தீரன் சிரித்து முதல் முறை பார்க்கிறார் மான்விழி. அவன் சிரிப்பது எல்லாம் அரிதனும் அரிதுதான். ஆனால் அவன் சிரிப்பில் என்னவோ மாயம் இருப்பது போல தோன்றியது. ஒன்னும் இல்ல, என்ன விடு விடு, நான் போயிடுவேன் என்று அவன் வார்த்தை கூட திக்கித்தான் வந்தது மதுவின் காரணமாக. ஆனால் அவன் இருக்கும் கண்டிஷனை பார்த்து நிச்சயம் அவனை தனியே விட முடியாது என புரிந்து கொண்டவள் அவன் வேண்டாம் என்று சொன்ன போதும் கேட்காமல் அவளே அவனை தோளில் கையை போட்டு கஷ்டப்பட்டு அழைத்து கொண்டு சென்றாள் அவன் அறையை நோக்கி. அந்த அறைக்குள் அவனை அழைத்து சென்று மெத்தையில் அவனை படுக்க வைத்தவள் அந்த போர்வையை அவனுக்கு பொத்திவிட்டு அங்கிருந்து விலகி செல்லலாம் என்று நினைக்கும் சமயம் அவள் கையை இறுக்கமாக பிடித்தான் தீரன். மான்வழி என்னவென்பது போல அவன் முகம் பார்த்தாள். அவள் கையை இறுக்கி பிடித்து இருந்தது அவனின் இரும்பு கரங்கள். அவன் எதையோ உளர்வது போல இருந்தது. மான் கொஞ்சம் உற்று கவனித்தாள் அதை. டெடி, என்னை விட்டு போகாதடி என்றான் வார்த்தை குளறியபடி தீரன். அத்தியாயம் 42. டெடி, என்னை விட்டு போகாதடி என்றான் வார்த்தை குளறியபடி தீரன். தீரனின் அழைப்பில் குழம்பியவள் அவன் யாரோ என்று எண்ணி தன்னை அப்படி அழைக்கிறான் என்று அவனிடமிருந்து கையை உருவிக்கொள்ள பார்த்தாள் மான். ஆனால் அவன் பிடியிலிருந்து அவள் கையை எடுத்துக் கொள்வது அத்தனை சுலபமாக தோன்றவில்லை அவளுக்கு. சார், கையை விடுங்க, நான் போகணும் என அவனிடமிருந்து கையை உருவிக்கொள்ள நினைத்தவளுக்கு தோல்வி மட்டுமே பதிலாக கிடைத்தது. அவன் அத்தனை போதையில் இருந்த போதும் அவன் பிடி மட்டும் கொஞ்சம் கூட தளரவே இல்லை. ஏதோ சங்கர் சிமெண்ட் போட்டு கட்டியது போல அத்தனை இறுக்கமாக பிடித்து வைத்திருந்தான் அவள் கைகளை. மான்வழிக்கோ பாவம் தூக்கம் வந்தது. அவள் வந்ததிலிருந்து வேலை பார்த்து டயர்டாகிவிட்டாள். அதனால் தூக்கம் சொக்கி கொண்டு வந்தது. இவன் வேறு புரியாமல் கையை பிடித்து கொண்டான். டெடி போகாத, டெடி போகாத, டெடி போகாத என்றவன் அப்படியே அவள் கையை பிடித்து கொண்டு சுருண்டு படுக்க அவள் நிலை இன்னும் மோசமானது. தூக்கம் வேறு சொக்கி வந்தது. அது புரியாமல் அவன் வேறு இம்சை செய்து கொண்டிருக்கிறான் என்று அந்த இடத்திலே சம்மணமிட்டு அந்த மெத்தைக்கு கீழ் அமர்ந்தவள் அந்த மெத்தையில் தலையை வைத்தபடி அந்த இடத்திலே உறங்கி போனாள். அந்த விளக்கு எல்லாம் எரிந்து கொண்டே இருந்தது. தீரனுக்கு சிறுவயதிலிருந்து ஒரு பழக்கம் உண்டு. அவன் அறையில் லைட் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அந்த விளக்கு அணையக்கூடாது. அவனுக்கு இருட்டு என்றால் பயம். அதனால் விளக்கு எரிந்து கொண்டே இருக்க அப்பொழுது அசதியின் காரணமாக அப்படியே உறங்கி போனாள் மான்விழி. மகி அவன் அறையில் யோசனையாக அமர்ந்திருந்தான். அவனுக்கு என்ன காரணம் என தெரியவில்லை. ஆனால் மான்விழி அவனிடம் பேசாமல் அவனை தவிர்ப்பது அவனுக்கு வேதனையை கொடுத்தது. அவளிடம் பேசுவதற்கு எத்தனையோ முறை முயற்சி செய்து பார்த்து விட்டான். ஆனால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்பவளிடம் அவன் என்னவென்று விசாரிப்பது? சரி, வீட்டில்தான் பேச முடியவில்லை. காலேஜ் சென்று பேசலாம் என்று நினைத்தால் அதற்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதனால் வேறு வழியே இல்லாமல் ஒரு முறையாவது தன்னிடம் பேசுவாள் என்று அவன் மான்வழி முகத்தையே பார்த்து கொண்டிருப்பான். வருடமும் கடந்து விட்டது. ஆனால் எந்த மாற்றமும் நடக்கவில்லை. மகி கண்ணா, இன்னும் என்னடா பண்ற? அவன் அன்னை பால் கிளாஸுடன் அவன் அறைக்குள் வந்தார். என்னமோ தெரியவில்லை, இப்பொழுதெல்லாம் அவர் மகனிடம் இனிக்க இனிக்க பேசுகிறார். என்ன திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. அவரால் தான் மான் அவனிடம் பேசவில்லை என்பதும் அவனுக்கு தெரியாது.
செய்வதையெல்லாம் செய்துவிட்டு எதுவும் தெரியாத நல்லவர் போல் நாடகம் போடுகிறார். வாங்கம்மா, சும்மாதான் உட்காருங்க என எழுந்து அமர்ந்தான் மகி. என்ன கண்ணா, உன் முகமே சரியில்லை, என்னாச்சு? அக்கறை சர்க்கரை போல திகட்டியது. அப்படி ஒரு நடிப்பை அரங்கேற்றம் செய்து கொண்டிருந்தார். அப்படிலாம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சிறு புன்னகையுடன் சொன்னாலும் அந்த சிரிப்பில் உயிர்ப்பு இல்லை. ஏன் கண்ணா, யாரையாவது லவ் பண்றியா என்ன? போட்டு வாங்க நினைத்தார். அவருக்கு சந்தேகம், அவன் சோகமான முகத்தை கண்டு எங்கே அவன் அந்த மான்வழியை காதலிப்பானோ என்று. அப்படி மட்டும் ஒரு விஷயம் நடந்தால் அவர் மொத்த ஆசையிலும் ஒரு லோடு மண்ணலை போட்டது போல ஆகிவிடும். எப்படியாவது பெரிய இடத்தில் மகனை கல்யாணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று பெரிய கோட்டை கட்டி வைத்திருக்கிறார் அவர். அப்படிலாம் இல்லம்மா, ஏன் அப்படி கேக்குறீங்க? அது இல்ல மகி, என்னதான் இருந்தாலும் இது காதல் வர்ற வயசு தானே, அதுதான் கேட்டேன். லவ் பண்றது தப்பு இல்ல மகி, ஆனா யார லவ் பண்ணாலும் கல்யாணம் மட்டும் நாங்க சொல்ற பொண்ணுதான் பண்ணிக்கணும். அத மனசுல வச்சுக்கோ. அம்மா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். சரி சரி, நீ பாலை குடி மகி, அம்மாக்கு வேலை இருக்கு என்று அவர் அங்கிருந்து சிரித்தபடி செல்ல, அந்த சிரிப்புக்கு பின்னே ஏதோ ஒரு வில்லத்தனம் இருப்பதாய் மகியாலும் புரிந்து கொள்ள முடிந்தது. எதுக்கு அம்மா அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க? ஒருவேளை மான் என்கிட்ட பேசாம இருக்கிறதுக்கும் அம்மாக்கும் சம்பந்தம் இருக்குமா என்ன என்று அவன் தாடையை தடவி கொண்டவன் அதிகாலையில் மான் வழியை பார்க்கலாம் என்று எண்ணி அவன் கீழே வர அங்கே மானை காணவில்லை. இந்நேரம் எழுந்திருப்பாளே, எங்கே போனா இவ என்று மான்வழியை தேடிக்கொண்டிருந்தான் மகி. அதே நேரம் அந்த மெத்தையிலிருந்து மெல்ல கண்வழித்தான் அதிதீரன். வழக்கமாக இத்தனை சீக்கிரம் கண்மொழிக்கும் பழக்கம் கொண்டவன் தீரன் இல்லை. ஆனால் அந்த சூரிய ஒளி முகத்தில் பட மெல்ல கண்களை சுருக்கி விழித்து பார்த்தவன் அப்பொழுதுதான் அந்த மெத்தையில் தலையை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் மான்வழியை பார்த்தான். அது மட்டும் இல்லாமல் அவள் கையை அவன் கரங்கள் விடாமல் பிடித்திருப்பதையும் கண்டவனுக்கு இரவு அவள் தன்னை அறைக்கு அழைத்து வந்து படுக்க வைத்தது கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அதனுடன் அந்த பப்பில் நடந்த விஷயமும் அவனுக்கு ஞாபகம் வந்தது. காலேஜ் விட்டதும் தீரன் எப்பொழுதும் வீட்டுக்கு வருவது இல்லை. பப் போய்விட்டு அர்த்தராத்திரி தான் வருவான். சில சமயம் வராமல் கூட அப்படியே இருந்து விடுவான். அவன் வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன, அதையெல்லாம் பார்க்கவும் கேட்கவும் அங்கு யாருக்கும் நேரமும் இல்லை. அதை யாரும் கவனிப்பதும் இல்லை, அவள் ஒருத்தையை தவிர. சிறு வயதிலிருந்தே தீரன் எந்த நேரத்துக்கு வந்தாலும் பெற்ற அன்னையை போல அவள்தான் அவனுக்கு உணவு பரிமாறுவாள். அவன் உடம்புக்கு முடியாமல் படுத்து விட்டால் அவன் உடனிருந்து அக்கறையாக கவனித்துக் கொள்வாள். அவன் வாந்தி எடுத்தால் கூட அருவருப்பு கொள்ளாமல் சுத்தம் செய்வாள். அவன் உறங்கி போனால் அவன் கால்களில் இருக்கும் ஷூ சாக்ஸ் என்று எல்லாம் கலட்டி விடுவாள். அவன் குடித்து வந்தாலும் மறக்காமல் பால் காய வைத்து கொடுத்து விடுவாள். இப்படி ஒரு பெற்ற அன்னை அவனுக்கு பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய அனைத்தையும் அவளே அன்னை ஸ்தானத்திலிருந்து அவனுக்கு செய்கிறாள். நேற்று இரவும் வழக்கமாக செல்லும் பப்புக்கு சென்ற தீரன் அவனுக்கு உண்டான நண்பர்கள் பட்டாளத்துடன் சேர்ந்து குடித்துக் கொண்டிருந்தான். பல சமயம் தீரனின் அழகை கண்டும் அவன் கட்டுமஸ்தான உடம்பை கண்டும் அவன் மேனரிசம் கண்டும் பல பெண்கள் அவனை தேடி வந்து கதைப்பார்கள். பல பெண்கள் வெளிப்படையாகவே டேட் பண்ணலாமா, லவ் பண்ணலாமா, ரூம் செல்லலாமா என்று கேட்பதும் உண்டு. என்னதான் தீரனுக்கு பல கெட்ட பழக்கம் இருந்தாலும் இந்த பெண்கள் மீது மட்டும் ஏன் நாட்டம் உண்டாகவில்லை? அவன் அதை விரும்புவதும் இல்லை. அவனுடன் இருப்பவர்கள் கூட அவனை கண்டு பொறாமைப்படுவது உண்டு. அவனை வித்தியாசமாக பார்ப்பதும் உண்டு. இப்படி அழகான பெண்கள் வந்து தங்களை நாட மாட்டார்களா என்று அவன் நட்பு வட்டாரமும் ஏங்கிக் கொண்டிருக்க அவனும் அவர்களை அவாய்ட் செய்து விலகி வருகிறான். அவனை என்னவென்று சொல்வது? நேற்றும் அவன் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மாடர்ன் யுவதி ஒருத்தி அவனை தேடி வந்து உரசி அமர தீரன் அவளை ஒரு பார்வை பார்த்தபடி கொஞ்சம் தள்ளி அமர்ந்து அவன் வேலையை தொடர்ந்தான். ஹாய் ஹேண்ட்ஸம், நான் ரொம்ப நாளா இந்த பப் வந்திருக்கேன். அடிக்கடி உன்னை பார்ப்பேன். உன்னை பார்த்த நிமிஷமே உன் மேல ஒரு ஃபயர் வந்துருச்சு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு ஓகேனா நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமா? ஒருவேளை உனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா சொல்லு, நம்ம ஜஸ்ட் 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். உண்மையான போதை என்னன்னு உனக்கு நான் காட்டுறேன். இது வரைக்கும் நீ பார்க்காத சந்தோஷத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்றால் ஒரு மாதிரி குலைந்து பேசியபடி. தீரன் கையில் இருந்த மது கிளாஸுடன் அவளை ஒரு பார்வை பார்த்தான். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், சோ லீவ் மீ அலோன் என்றவன் மறுபடியும் அவன் வேலையை தொடர, ஆனால் இத்தனை அழகாக இருந்த ஒரு ஆண் அழகனை அப்படியே விட்டு செல்ல அவளுக்கு மனம் இல்லை. அதனால் அவள் மெல்ல மெல்ல இன்னும் தீரனை நெருங்கி அமர்ந்து ஏற்கனவே துப்பட்ட அளவே போட்டிருந்த ட்ரெஸ்ஸை இன்னும் அவனை மயக்குவதற்காக முன்னாடி இறக்கிவிட்டு குலைந்து பேசினாள். பார்க்கவும் செம மேன்லியா இருக்க. கண்டிப்பா உன்னை சிங்கிளா விட மாட்டாங்க. ஒன்னு நீ கமிட்டடா இருக்கணும், இல்லைன்னா நீ கேயா இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ கே இல்ல, அப்போ நீ கமிட்டடா? உன் மனசை கொள்ள கொண்ட அந்த மாய கண்ணி யாரு என்றால் அவள் ஒரு மார்க்கமாக. தீரன் அதுவரை அதை பற்றி யோசிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது அவள் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வர அவன் கண்கள் தன் முன்னே குழந்தை போல உறங்கிக் கொண்டிருந்த
மான்வெளி பக்கம் திரும்பியது. அந்த சூரிய ஒளி அவள் முகத்தில் பட்டு பிரகாசமாய் மின்னுவது போல தோன்றியது. எத்தனையோ மாடர்ன் யுவதிகளை கடந்து வந்தவன் தான், கலர் கலராக ஃபிகர்களை பார்த்தவன் தான். ஆனாலும் அவர்களிடம் இல்லாத ஏதோ ஒன்று இவளிடம் இருப்பது போல் தோன்றியது அவனுக்கு. இன்னைக்கு கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். கதை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அப்படியே வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த வீடியோல வரும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே மோனிகா.